2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு அமைய பல்வேறு பதவிகள் தொடர்பிலான சொத்துக்கள் பொறுப்புகள் ஆண்டுதோறும் அறிவிக்கப்பட வேண்டும். ஜூன் 30ஆம் தேதி அதற்கான கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டது. இதுவரை அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றின் சில விடயங்கள் தொடர்பில் விவாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் அது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. நானும் அதனை பார்த்தேன். ஒரு கோடீஸ்வரர் அல்லவா? இப்போது உலகின் 7 அதிசயங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். அது 8ஆகவும் இருக்கலாம் அல்லது 9ஆகவும் இருக்கலாம். ஏனெனில் சிலர் அதில் சீகிரியாவையும் சேர்க்க வேண்டும் என கூறுகின்றனர். இப்போது அதனை தாண்டி இது உலகின் மிகப்பெரிய அதிசயம். இலங்கையில் இவ்வளவு விரைவாக கோடீஸ்வரரான ஒரே ஒருவர் அமைச்சர் வசந்த என்று சமூக ஊடகங்கள் கூறுகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்க சமூக ஊடகங்களில் ஒரு பதிவை இட்டு மக்களுக்கு சொந்தமான 5% கூட தான் பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் அதிகம் தாக்கப்படுவர்களில் தான் 2வது இடத்தில் இருப்பதாகவும் தனது சொத்துக்கள் 28 ஆண்டுகால கடின உழைப்பின் விளைவாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள ஒரு சொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் தனக்கு ஒரு வீடு இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தனக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக கூறி பொதுமக்கள் பாதுகாப்பு பதில் அமைச்சர் சுனில் வட்டகல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று காலை முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். இந்த பிரசாரங்களில் எவ்வித உண்மையும் இல்லை. மேலும் ஒரு கடுகளவு கூட எனது கட்சியும் பொதுமக்களும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையினை சேதப்படுத்தும் எதனையும் நான் செய்யவில்லை என்பதனை அறிய தருகின்றேன். நாட்டில் குற்றங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடையவர்கள் வெளிப்படுத்தப்படும் வேளையில் ஆளும் கட்சிக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராச்சி சுட்டிக்காட்டுகின்றார். බංකොලොත් විපක්ෂය එල්ලෙන්න වැල් නැතු වුණාම දවස සතියකට පොඩි නිවුස් එකක් හදා ගන්නවා. இந்த வங்குரோத்தான எதிர்க்கட்சி தொங்குவதற்கு எந்த கொடிகளும் இல்லாத போது ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய செய்தியை வெளியிடுகிறது. வட்டகல மற்றும் வசந்த சமரசிங்க தொடர்பான செய்தியும் அவ்வாறுதான். நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது. எனவே யாராவது தவறாக சொத்துக்களை ஈட்டி இருந்தால் அவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு செல்லலாம். ஒவ்வொன்றாக வதந்திகளை எழுதி போலி கணக்குகளிலிருந்து பேஸ்புக்கில் ஒவ்வொன்றாக வெளியிடாமல் அவர்கள் சட்டத்துக்கு முன் கொண்டு செல்ல முடியும். நாம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளோம். ஈட்டிய சொத்துக்கள் எவ்வாறு என்பதை நிரூபிக்க முடியாவிட்டால் தான் பிரச்சனை. கெஹலிய ரம்புக்கொல்லவின் மகன் ஒரு சில மாதங்களில் கோடிக்கணக்கான பணம் ஈட்டிய முறையை நிரூபிக்க முடியாமல் இருக்கின்றார். சொத்துக்கள் வாங்குவது குற்றமல்ல, சொத்துக்களை ஈட்டிய முறையை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே அதனை உறுதி செய்ய முடிந்தால் அது குற்றமல்ல. எனவே இன்று வங்குரோத்தான எதிர்க்கட்சி அதன் வழியை தவறவிடும் போது, ஐஸ்பாறைகள் பிடிக்கப்படும் போது, குற்றங்கள் பிடிக்கப்படும் போது, குற்றவாளிகள் சமூகத்துக்கு அம்பலப்படுத்தப்படும் போது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களுக்கு எதிராக சேறு பூசுவதற்காக போலியான பேஸ்புக் கணக்குகளை உருவாக்கி பல்வேறு விடயங்களை செய்கின்றனர். சொத்து விபரங்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த அனுமதிக்காமல் இந்த விடயத்தில் விசாரணை மேற்கொள்ளுமாறு கோரி லஞ்ச ஊழல் மற்றும் வீண்விரயத்துக்கு எதிரான சக்தி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்தது. கெஹலிய ரம்புக்கல்லவின் குடும்பத்திற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை போன்று இந்த அமைச்சர்களால் இதனை காண்பிக்க முடியாவிட்டால் இந்த நாட்டு மக்களுக்காக அதனை நிறைவேற்றுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் கேட்கின்றோம். இதை விரைவாக விசாரித்து இதன் உண்மைத்தன்மையை மக்களுக்கு கூறுமாறு ஆணைக்குழுவிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாமல் ராஜபக்சவும் மற்றவர்களும் இப்போது எங்களாலும் இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாதா என காட்ட முயற்சிக்கின்றனர். அவர்கள் இவ்வளவு 2700 லட்சம் இருந்தால் எங்களாலும் முடியாதா என கேட்பார்கள். அதனாலேயே ஒரு சுயாதீன அமைப்பாக நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். அரசாங்கத்தை விமர்சிக்கவும் அரசாங்கத்தை கவிழ்க்கவும் இதனை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. වසන්ත සමරසිංහ ඇමතුමාගේ සහ සුනිල් වටගල ඇමතුමාගේ මේ වත්කම් පිළිබඳව සමාජ මාධ්‍ය තුළ මේ දවස්වල ලොකු වාර්තාවක් පළ වෙනවා. මේවා ඇත්තක් තියෙනවද ඔබතුමා දැක්කද ඒවා? සුනිල් වටගල නියෝජ්‍යමතුමා ඒ සම්බන්ධයෙන් ප්‍රකාශයක් කරලා තිබුණා. මම හිතන්නේ එතුමාගේ பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்.
அவரது சொத்துக்கள் குறித்து சில சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரம் பற்றி நினைக்கின்றேன். அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்துள்ளார். அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது தொடர்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இப்போது எங்கள் சொத்து விபரங்களை மார்ச் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னர் எங்கள் நெருங்கிய உறவினர்களின் சொத்து விபரம் தொடர்பில் வழங்கியுள்ளோம். பின்னர் தேவைப்பட்டால் யாராவது அதனை பார்க்கலாம். இது ஒரு நல்ல உதாரணம் என நினைக்கின்றேன். அரசியல் நுழைவதற்கு முன்பு அல்லது அரசியல் நுழையும் போது நாங்கள் சில தொழில்களில் ஈடுபட்டுள்ளோம். எனவே அந்த சொத்துக்களை வைத்திருப்பது அரசியல் நுழைவதற்கு ஒரு தடை அல்ல. யாராவது சட்டவிரோதமாக உழைத்து சொத்துக்களை வைத்திருந்தால் அதுதான் பிரச்சினை. ஒரு கட்சியாக அத்தகைய சொத்து வைத்திருப்பவர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்படவில்லை, பேசவும் இல்லை. யாராவது சட்டவிரோதமாக சொத்து வாங்கியிருந்தால் அவர்கள் அதனை நிரூபிக்க முடியாது, அதுதான் பிரச்சினை. எனவே எங்களிடம் உள்ள சரியான சொத்து விபரங்களை நாங்கள் முன்வைத்துள்ளோம். இது ஒரு சிறந்த கலாச்சாரம். இங்கு தவறான மற்றும் சட்டவிரோதமான சொத்து என யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவர்களால் அது தொடர்பில் சவால் விடுக்க முடியும். මේක හොඳ සංස්කෘතියක්. මේ තියෙනක වැරදි කියලා මම හරි අයතාලි සොපයාගෙන තිබෙනවා කියලා කාට හරි ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒක නම් අභියෝග කරන්න පුළුවන්.